ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஃபிஷ் அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் இதோட பேர் வந்து மீன் பீரான்னு சொல்லுவாங்க. இது வந்து நெத்திலி மீன் இல்லை கவலை மீனில் பண்ணணும். சூப்பராக இருக்கும் பண்ணும்போது. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிக்கணும். அப்புறமா கவலை மீனை சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். அப்புறம் நம்ம அவியல் எப்படி பண்ணுவோமோ அப்படி தான். தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய், அப்புறமா அதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். நல்லாவும் அரையக்கூடாது, அரையாமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இந்த மீனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அவியலுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கணும். உப்பு பார்த்து போட்டுக்கணும். புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடணும். சின்ன தீயில் தான் வைக்கணும். கீழே தீஞ்சு போகாமல் சின்ன தீயில் வச்சிடணும். நம்ம கொஞ்சம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்துடும். அப்புறம் நல்லா வற்ற வச்சு தான் எடுக்கணும். கரண்டியெல்லாம் உள்ளே போட்டுறக்கூடாது. போட்டுட்டா மீன் உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். அப்படியே சட்டி ஆற வச்சு எடுத்துட்டா ஃபிஷ்ஷு பீரை ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் அவியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம், ரைஸு இது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து பூசணிக்காய் குழம்பு பண்ணியிருந்தேன். பூசணிக்காய் தொக்கு மாதிரி. அதுவும் நான் ஒரு வீடியோவில் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. அது கூட இதுவும் வச்சு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் பீரையும் பூசணிக்காய் குழம்பும் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான்.